ஓகேண்ணா. இப்ப சீமான் அண்ணன் இருக்காரு இல்லையா? அத பத்தி உங்க கருத்து என்னண்ணா? சீமான் அண்ணன்னா அவரை பற்றி எனக்கு தமிழ் தேசத்துக்கோசம் நெறைய பாடுபடுறாரு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு நெறைய பேரா வேலை நெறைய கிடைக்கணும். வெளி மாநிலத்துல கிடைக்கிறத விட, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமா கிடைக்கும்னு நெனைக்கிறாரு இல்லையா? அவர் அத பத்தி கட்சியில உங்க கருத்து இருக்கிறவங்களையே அவர் மதிக்க மாட்டாங்க. அவர் கட்சியிலே இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து என்ன? அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆ. ஓகேங்களா? நான் வந்து ஒரு சில ஆடியோலலாம் நான் கேட்டிருக்கேன். ம். ஏன் நீ என்ன வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறது? ம். நான் சொல்றது தான் கட்சியில நான் தான் பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து கட்சியில வந்து இப்போ யாருமே வந்து எடுத்த உடனே முன்னுக்கு வந்தது கிடையாது. ம். சாதாரண என்ன மாதிரி அடிமட்ட தொண்டம் வந்து ஒரு கட் அவுட் வைக்கிறதோ, ஒரு பேனர் வைக்கிறதோ, ஒரு இடத்த க்ளீன் பண்ணி பண்ணுறதோ, எல்லாம் வந்து அவங்க சொந்த காசில் செஞ்சு தான் அதுக்கப்புறம் கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. எடுத்த உடனே யாரும் மேலுக்கு வரல. அவங்களே நீங்கள் மதிக்கணும். எடுத்த உடனே யாரையும் மதிக்காமல் நீங்கள் பாட்டு வந்து நான் சொல்றதான் சட்டம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து தப்பு. பிஜேபி அண்ணாமலை உங்க கருத்து என்னண்ணா? பிஜேபி அண்ணாமலை இருக்காரு இல்லையா? அவருக்கும் ஆரம்பத்துல அவரோட வீடியோ எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ம். ஆனால் அவரும் நல்லா தான் செயல்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. ம். ஓகேங்களா? பட் தமிழக மக்களுக்கு வந்து அவங்க நிறைய விஷயத்துல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப ம். சொல்லுங்கண்ணா. இது வேதனையா இருக்கு. வேதனை நிறைய இல்ல விஷயம் இப்ப திமுக அப்படி பண்றதுனால தானே இவங்க வந்து பேசுறாங்க. இல்லை, பொதுவாகவே வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே கொண்டு வராங்கல்ல. ம். அது வந்து எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம்தான். ம். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இருக்கப்பட்டவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ஓகே. இல்லாதப்பட்டவங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டணும் என்ன? இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து 1000 ரூபாய் கோடீஸ்வரன் வந்து அவருக்கும் அதே 1000 ரூபாய் சில்லற வேலை தான், எங்களுக்கும் அதே 1000 ரூபாய் சில்லற வேலை தான். இது பிஜேபி பார்த்து கேக்குறீங்களா? தமிழ்நாட்டு அரசை பத்தி கேக்குறீங்களா? நான் பொதுவாகவே கேட்குறேன், பிஜேபி அரசுக்கே கேட்குறேன். ஓகேங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரனும் 1000 ரூபாய் கொடுத்து தான் சில்லற வாங்குறாங்க. நாங்களும் அதே 1000 ரூபாய் கொடுத்து தான் சில்லற வாங்குறோம். அப்புறம் எங்களை மாதிரி மிடில் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? ஓகேண்ணா. இப்ப நீங்க திமுக தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஏன்னா இப்ப திமுகலையும் பார்த்தனாக்கா இவங்க வந்து ஜிஎஸ்டி எல்லாம் ஏத்திருக்காங்க. பாதி இவங்க ஏத்திடுறாங்க, பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்திக்கிறாங்க. அப்ப திமுக அதுல வந்து சம்மந்தம் இருக்குதானே அர்த்தம். இல்லை, மறுபடியும் அவங்கள ஆட்சிக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்களுக்கு அடுத்தது வந்து ஒரு தலைமுறைக்கு வந்து கொண்டு போறாரு. எல்லாருக்கும் எது மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இறங்கி வேலை செய்கிறாரு. நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவரோட மீட்டிங்கு எல்லா விஷயத்துலையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அது விஷயத்துல அடுத்து அவருக்கும் வந்து மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேண்ணா. திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. ஓகேங்களா? அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து ஒரு 10 விஜய் பின்னாடி போறவங்க போகட்டும், என் பின்னாடி கொள்கை அடிப்படையில் யார் இருக்கீங்களோ அவங்க இருக்குங்க அப்படின்னு பார்த்தனாக்கா விஜய் மீது தாக்கி ஏதாவது பேசியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா சரி. வந்து தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. சரி. திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவரும் வந்து அவர் எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு வந்து முன்னுரிமையாக நிறைய பேருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறது. அதனால தான் வந்து சீமானண்ணன் வந்து இது திருமாவளவன் வந்து இந்த அளவுக்கு கட்சியில் மென்மேலும் வாழ்ந்துட்டு காரணமே தான். ஓகே, நன்றிண்ணா. சூப்பர்.